ஒன்றா வாங்கிட்டு இருக்கோம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்னு வாங்கி போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் வீடும் கட்டுவோம்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துக்கு தான் நீங்கள் காய்ச்சி எரிச்சிருக்கீங்க. மேலே பாருங்க, என் வீட்டில் காலத்துக்கும் கல் மண் இதே தூக்கி கூலி வேலையை தான் ஒருத்தர் செய்யணுமா? ஏன் ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே, அதெல்லாம் கிடையாது. எல்லா முயற்சி பண்ணின்னு தான் இருக்கும். நம்ம மைண்டில் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை திணிச்சு வச்சு, எனக்கு வந்து கண்ணே தெரியாத மாதிரி காலையில் என்னை ஏமாத்துறா. முருங்கை மரத்தில் 5 முருங்கை அதுக்கு முருங்கை மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லி சொன்னான். நானும் எங்கடியும் தர்றேன், தாபருங்கிற எனக்கு உண்மையிலே கண்ணு தெரியல நினச்சி நான் பயந்துட்டு பார்க்குறேன். மரத்தில் ஒன்றுமே இல்லை, கலாய்க்கிறாங்க. சும்மா சொன்னாங்க என்ன பண்றாருன்னு பாக்கலான்னு. காலையிலேயே நம்ம மரத்துல இருந்து முருங்கைக்காயும் ஏதோ பிஞ்சு கிஞ்சு பிச்சு போட்டு வைக்க வேண்டியது. அதே வீணாக்கிட்டா. ஒரு பிஞ்சு உள்ள கிடக்கு, காயம் பிச்சு வந்து வதக்கி போச்சு. ஒரு 5-6 காய் கிடக்கு. எல்லாத்தையும் போட்டு குழம்பு வீணாக்காத சொல்றீங்க. இப்போ போகும்போது தான் ஊருக்கு தான் எடுத்துட்டு போனோம். எங்கள் அம்மாயுமே கேட்டாங்க, கொஞ்சம் மாங்காய் இருந்தால் எடுத்துருப்பா, குழம்புலாம் ஒன்றும் இல்லை. ரேஷனில் போன மாதம் 5 கிலோ கோதுமை வாங்கினேன். எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு அங்கேயே மிளகாத்தூள் எல்லாம் முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ணி வீட்டு தேவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் அதுக்குள்ளே இல்லை ஒருத்தவங்க கமெண்ட்லாம் போட்டுருக்காங்க, யூடியூப் காசு வேலை செய்ய ஆரம்பிச்சு போகலாம். அதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். சும்மா அதை சொல்லணும். நீங்களும் என்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கணும், அதுக்காக இந்த ஐடியா. சரி வாங்க அந்த விளாகடியை கண்டிப்பாக பண்ணலாம். அதாங்க இருக்குது. இந்தாண்ட வந்து குச்சி தர மாட்டீங்களா நீங்கள்? இந்தாங்க இப்படிங்க. காலையிலே 3 முருங்கைக்காய் அதிகமா இல்லைங்க, எல்லாமே பிஞ்சா இருக்குது. சில மரம் கொத்து கொத்தா காய்க்கும். இது அந்த அளவுக்கு காய்க்கல, ஆனா ஓரளவுக்கு வீட்டு தேவைக்கெல்லாம் காய்ச்சிருக்குங்க. என் பொண்ணை பார்த்தீங்களா எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு. ஓ ஆஹா, என் பையன் வேற இப்போ லீவ் விட்டதுலேருந்து வெளியில் போய் விளையாடுறேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் இது ஒயின் ஷாப்பு தெரியுங்கிறதுனால அதிகமாக டிராஃபிக் ஜாமாக இருக்கும். வண்டிலாம் போய்கிட்டே இருக்கும், யாரையும் நம்பியும் வெளியில் விட முடியாது. அவங்க தாத்தா இருந்தாருன்னா பக்கத்துலேயே நிற்பார். நம்ம போய் பொழுதுனைக்கு நிற்க முடியுமா? அதுவும் இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு வெளியிலலாம் நின்னா அவ்வளோதான். அதனால வெளியில் விடுறது இல்லைங்க. இப்போ இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு ஓட்டெல்லாம் போட்டுட்டு அங்கே போகலான்னு இருக்கிறோம். தண்ணி குடிச்ச குத்தத்துக்கு தான் நீங்கள் காய்ச்சி எரிச்சிருக்கீங்க. மேலே பாருங்க, என் வீட்டில் 3 மரம் இருக்குது. எங்கள் அப்பா வச்ச மரம் எல்லாம் சின்ன வயசில். அதில் அப்பப்போ இந்த மாதிரி இளநீ இறக்க மாட்டேன். இந்த வாட்டி இறக்குனதுனால வெய்ய நாள் அப்படிங்கிறதுனால நாங்கள் இப்போ இளநீ ஆகிட்டு 2 பேரும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா 2 பேருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா செட் ஆகாது. காசு போட்டு வாங்கினா ஒரு இளநீ 50 ரூபாயா? 50 ரூபா, 40 ரூபா. நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கு. நானும் கட்டி கொடுத்துமே. எங்கள் அம்மாயே கேட்டாங்க, இல்லைங்க 3 இளநீ தான் கிடைக்கும், நான் போகிறதுக்குள்ள எல்லாம் தேங்காய். ஆமாம், கண்டிப்பாக வீட்டுக்கு வீடு தென்னை மரம் வைக்கணும். எங்கள் அம்மா வீட்டுலாம் போய் வச்சுட்டு வரணும். வச்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் வச்சு விட்டுருவேன். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த கமெண்டை பற்றி நான் பேசல பாருங்கள். அப்படியே இந்த விளாக் கண்ணி பண்ணால் கொண்டு போயிட்டே இருந்தேன்னா திடீர்னு நேரம் வந்துருச்சு. காசு ஏறிடுச்சு போல். யூடியூப் காசு வேலை செய்தான்னு கேட்குறாங்க. உண்மைதாங்க, யூடியூப் காசு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படியே நாங்களும் ஒன்று வாங்கிட்டு இருக்கோம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்னு வாங்கி போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் வீடும் கட்டுவோம்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துக்குள்ளேயே நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு காரணம் எல்லாம் யூடியூப்பும் நீங்களும் தான் காரணம். ரொம்ப நன்றி. வேற என்ன கேட்டேன் அதாங்க உண்மை. அப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே, அதெல்லாம் கிடையாது. எல்லா முயற்சி பண்ணின்னு தான் இருக்கும். நம்ம மைண்டில் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை திணிச்சு வச்சுருக்காங்க. என்னென்னா வேலைக்கு போகிற மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான்றது ஒரு திணிச்சு வச்சுட்டாங்க. அதை தவிர்த்து இன்னும் சைடில் ஒர்க்கும் வளருது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, பார்ட் டைம் ஜாப் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒருத்தவங்க போயிட்டு அந்த காலத்துக்கும் கல் மண் இதே தூக்கி கூலி வேலையை தான் ஒருத்தன் செய்யணுமா? ஏன் ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாதா? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா? அவனும் அடுத்த கடத்துக்கு போகக்கூடாதா? அதிக பேருக்கு அதுதாங்க. அந்த ஒரு வீடியோல அவ்வளோ கமெண்ட். உங்களுக்கு அப்படி தெரியுது. நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கேட்குற விஷயத்த நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை சொன்னேன் இன்க்ளூடிங். நான் இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக தான் அந்த விஷயத்த சொன்னேன். நீங்கள் கேட்குறதா சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் பதில் கொடுக்கணும்ல. எல்லாரும் எதையோ நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க. நானும் அது மாதிரி எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். என்னோட சக்திக்கு நீங்க ஒரே வேலையே கான்சன்ட்ரேஷன். நான் ஒரு 5-6 வேலை செய்யறேன். அப்படி கிடையாது. ஆமா, இவர் சொல்ற மாதிரி நான் ஒரு 5-6 வேலை செய்யறேங்க. சக்சஸ் வந்தவனே நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே வெளியில சொல்லுவேன். நீ சொன்னது இப்ப சொன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்னு நினைச்சுப்பாங்க. அப்படி இல்ல எங்க சப்ஸ்கிரைபர் யாரும் சொல்ல. சப்ஸ்கிரைபர்ல பொதுவா வியூவர்ஸ் யாருமே நான் இப்ப இந்த இடத்துல வந்து இது பண்ணி பேசுறேன்லாம் நினைக்காதீங்க. அந்த கேள்வி கேட்டவங்களுக்குங்க. ஏன்னா இங்க யாருமே ஒரே வேலையை செஞ்சலாம் லைஃப்ல ஜெயிச்சவங்க கிடையாதுங்க. ஒன்னு ஐடி ஃபீல்ட்ல ஜெயிச்சிருப்பாங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, என்டர்பிரனரா அப்படி இருந்திருப்பாங்க. நம்மள மாதிரி என்ன மாதிரி படிக்காத கூலி ஆட்க ஏதாவது ஒரு 4-5 வேலையை செய்யணும். அது ஜெயிக்கிற வரையும் வெளியில வாய் விட்டு சும்மா சீன் காட்டக்கூடாது, அசிங்கமா போயிடும். அதனால வெளியில சொல்லிக்கிறது இல்ல. இப்ப என்னையே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பாக்குறதுக்கு எனக்கு என்ன வேலைங்கிற மாதிரி தான் போகும்.
ஆனா இவர் சொல்ற மாதிரி எங்களுக்குன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு, ரெஸ்டே இல்லாம அதெல்லாம் நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. அது சக்சஸ் ஆனாதானே யாரா இருந்தாலுமே சொல்லுவாங்க. சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னா அது வேஸ்ட். எப்பவுமே வாழ்க்கையில வந்து பெரிய பெரிய ஆளு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமான இடத்துல இருந்து ரொம்ப அசிங்கப்பட்டு தான் போயிருப்பாங்க. அதனால கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க. அப்படியே வாய் வார்த்தையாவே நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு அது எப்படி நடக்கும், எப்படி சொல்லுவாங்க, நம்ம தான் இப்படி இருக்கோமே, நம்ம எப்படி அங்க போறோம்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஏன்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி இல்ல நமக்கான அந்த ஒர்க்கை உள்ள போட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த வார்த்தை வாயிலிருந்து வரும். உதாரணத்துக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், இந்த சைக்கிள் வாங்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன்னா 10,000 ரூபாய் இருக்குடா, மேல ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படுங்கும் போது அதை பண்ண போறேன் ஒருத்தர் சொல்றானா அது பேக்ரவுண்ட்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கானா. அதை சொல்லதான் எனக்கு அந்த யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும். நீங்களும் பாக்குற நீங்களும் ஓகே நல்லா இருக்கும் பேசினாலும் நெகட்டிவா பேசுவாங்க. பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு சொல்றேன், மத்தபடி யாருக்கும் கிடையாது. எங்களோட ஃபாலோவர்ஸ் இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்ப இருந்து இன்ன வரைக்கும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க வீடியோ கொஞ்சம் இதா இருந்தாலுமே எங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற விதம் வேற. அவங்க சொல்ற விதம் வேற. இந்த பேட் கமெண்ட் போடுறவங்க அதனாலதான் ஸ்டார்டிங்ல நாங்க என்ன சொன்னோம்னா வீடியோஸ் ஹாய் ஃபேமிலின்னு சொல்றோம். ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு, ஹாய் ஃபேமிலின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா அது ரொம்ப அவங்களெல்லாம் எமோஷனலா இது பண்ற மாதிரி இருக்கு, எனக்கே ஒரு மாதிரி தோணுச்சு, அப்படியே மாத்திக்கிட்டேன். ஹாய்ங்க அப்படிலாம் இல்லங்க, இல்ல எப்பயாவது ஹாய் ஃபேமிலி சொல்லுவோம். நமக்கு கூப்பிடுறது தான் குடும்பம் இல்ல, சுத்தி அப்புறம் வீடியோல இருக்கவங்களாவது ஹாய் ஃபேமிலின்னு சொல்லாமேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். குடும்பம்னா என் ஒய்ஃப் நான் இருக்கேன், மாமியாருக்கு எல்லாருமே இருக்காங்க தான், எல்லாருமே இப்ப பெரிய பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. எங்க வீட்டு சைடு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மாமனார் பாவம், அவங்க அம்மா இல்லைன்னா ஐயோ அவர் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு, நாங்களும் ஒரு பக்கம் மேல வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மேலனா ரொம்ப கோடி சொன்னால எங்களுக்கு ஏத்த வருமானத்துக்கு ஒரு வீட்டை கட்டிட்டு டீசெண்டா அவ்வளவுதான். யாருமே செய்யாத ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, சொல்ற ஒண்ணு செய்ய மாட்டாங்க. எனக்கு வந்து நிறைய வேலை தெரியுங்க, ஜெட்டு போகுது நிறைய வேலைன்னா இந்த யூடியூப் ஜெட் இல்ல கொக்கு, இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் தெரியும். என்கிட்ட டிகிரி இல்ல அவ்வளவுதான், மற்றபடி எனக்கு எல்லா வேலையுமே தெரியும். எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்றது ரொம்பவே பிடிக்கும். கொத்தனார் வேலை, அப்புறம் டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசை, அது எனக்கு செட் ஆகாது, யாரையாவது நான் ஏதாவது பண்ணிவிடுவேன், தூக்க காலத்தில் ஆக்சிடென்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டான். அது போல மற்றபடி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், வேலை வந்துடுவேன் என் நம்பிக்கை. என் ஃபேமிலியவே நல்லா சூப்பராக செட்டில் பண்ணிடுவேன். என்னை சுற்றி இருக்கவங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன், என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரவங்களும் ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியம். சாவறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இதுக்கு நெகட்டிவாக பேச போகிறது கிடையாது. உங்களுக்குமே ஏதாவது ஹெல்ப் வேணும், அதாவது காசு பண்ண சொல்லு, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள், சொல்லித்தரேன். நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. இங்கே எல்லாரும் கற்றுக்கிற எல்லாரும் ஜெயிக்கிறது கிடையாது, கற்றுக் கொடுக்குறவங்க தான் தயங்குறாங்க. நான் நிறைய விஷயம் நானே கிளாஸ் போய் கத்துக்கணும்னு நினைச்ச விஷயத்த நான் சாதாரணமா ஒரு நாள் கத்துக்குவேன். அதிக பேருக்கு என்ன தெரியுமா, எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அவங்க இதாயிருவாங்க, பயம். உதாரணத்துக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொடுக்கறது, மேடம் சட்டை போடாத காட்டாம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க அப்பப்ப நம்ம யூடியூப்காரங்க, அது ஒரு பயம். ஸ்டார்டிங்ல இந்த யூடியூப் ஓபன் பண்ணும் போதுல இருந்து சரி வீடியோ போடுறது எல்லாமே நிறைய பேர்ட்ட கேட்டேன், யாருமே சொல்லி தரல. ஒரு சின்ன பயம். நிறைய பேர்ட்ட வேற விஷயங்களும் கேட்டிருக்கேன், யாரும் சொல்லி கொடுத்தது இல்ல. அப்புறம் நானே சீனு போயிடுச்சு, நம்மளே பாத்துக்கலாம் எல்லாத்தையும் போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா கத்த அப்படியே வந்துட்டு இருக்கேன். உண்மையாதாங்க, நம்ம வந்து யார்த்தையாவது ஒரு 2-3 டைம் எதையாவது ஒண்ணு கேட்டுட்டோம்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பயப்படுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம விட்டுணும். நம்மளோட சொந்த முயற்சியால வந்து நாளைக்கு அவங்க நம்மள திரும்பி பாக்குற அளவுக்கு தான் நம்மளோட லைஃப். ஆமா விட்டாங்க. நிறைய பேர்கிட்ட நிறைய கேட்டோம். அவங்க இப்போ நாங்க வந்து ஏழையா இருக்கோம், கஷ்டத்துல இருக்கோங்கனால நம்ம கூட பேசினா அவங்க ப்ரெஸ்டேஜ் பாக்குறாங்க, அந்த மாதிரி கேரக்டரா இருக்காங்க. சுத்தி இருக்கவங்களே சொல்ற சாதாரண ஒரு கடைக்காரன் போய் இங்க ஒரு ஜாமான் வாங்குங்களேன், நம்மளோட கெட்டப் வச்சு தான் அவன் நமக்கு ஜாமானே கொடுப்பான். அவன் வரவிட சார் வாங்க சார் அப்படிமா, நம்ம போனோம்னா நம்மளும் 100 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்குவான், என்ன வேணும் அப்படிங்கிறான். கேவலமான உலகம் அந்த உலகம். இதெல்லாம் ஏன் சொல்றீங்க, எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். வயசுல எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். இவளால ஜெயிலுக்கு போனப்ப என்னென்ன அனுபவிச்சேன், எப்படி நல்லவன் இருப்பான், எப்படி கெட்டவன் பேசுவான் அப்படின்னு சொல்லி. அதனால யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், அனாவசியமா வச்சுக்க மாட்டேன், என் வேலை உண்டு நான் உண்டு. அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம வீட்டுல கண்டிப்பா ஒரு பொருள் வாங்கிட்டு வீடியோ போடுவோம். அது ஒண்ணுங்க. அப்புறம் இனிமே வாழ்க்கை வந்து வாங்கணும்னு தான் இருக்கணும், எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் என் பொண்ணுக்கு காது குத்திக்கு ரெடி பண்ணுங்க, அது ஒரு விஷயம் இருக்கு. பத்திரிக்கை வைக்கலாம், எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. எத்தனாயிரம் பேர் வரீங்களோ அத்தனை சொல்றீங்க. எங்கேயாவது பிச்சை எடுத்தாலும் நாங்க சாப்பாடுக்குள்ள ரெடி பண்ணிடுறோம். அந்த அளவுக்கு வசதி இல்லைனால ரெடி பண்ணி வச்சிருவோம், நீங்க வாங்க கண்டிப்பா. ஆனா அது வந்து 11 மாசமா அப்படி இப்படின்னு அது அடுத்த இதுல முடிவு பண்ணுங்க. பணம் இவ்வளோன்னு ரெடி பண்ணி நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். சொல்லதான் அது நடக்கும். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். இந்த பழமொழி நான் சொல்லுவேன்.
சரி அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய். பாய்ங்க.